மம்முட்டி சார் கூட பண்ணியிருக்கேன். ஷிகாரி ஷம்முன் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இவர் படம் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 படம் மலையாளத்துல நடிச்சுட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு அவர் சொன்னது வந்து நல்ல விஷயம் தானே. செருப்பாலடி தானே சொன்னது நல்ல விஷயம். பைரவான்னு நினைக்கிறேன். அதுல நான் பண்ண வேண்டியது படம் இவன் டேனியல் பாலாஜி பதிலா வந்து நான் பண்ண வேண்டியது, அது பண்ண முடியலங்கிறதே எனக்கு ரொம்ப வருத்தம். நேரம் அந்த ஷூட்டிங் போய் அண்ணன்ட்டே பேசினேன். அரசியல் போயிட்டா நீங்க சோறு போடுவீங்கன்னா சொல்லுங்க, நான் அரசியல் போறேன். காமா அப்படிங்கறது வந்து நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சொல்றேன் ஆக்சுவலி வந்து நீங்க என்ன தானே கேட்டேன். சரி ஓகே சார், டிஸ்கிரிப்ஷன் நீ கொடுக்கலாம். ஆனா உண்மையிலே டைட்டில் பேர் வச்சது நான் தான். ஒரு கண்டிப்பா பேர் வச்சது 3 டைட்டில் சொன்னாங்க. அப்போ இந்த கதை கருக்கு வந்து இந்த காமா அப்படிங்கறது வந்து அது வந்து இச்சையா நினைக்க வேணாம். காமாங்கிறது வந்து இந்த டைட்டிலுக்கும் பொருந்தும், இந்த கதைக்கும் பொருந்தும். அதை தவிர வந்து இந்த படத்துக்குள்ள வந்து இந்த டைட்டிலுக்கும் இதுக்கும் வந்து 100% சம்பந்தம் இருக்கு. வாங்க இது திடீர்னு கேட்டா இப்படி இது முன்னாடியே டிசைட் பண்ண டைட்டில் இல்ல அதை விட்டுருங்க, டைட்டில விட்டுருங்க. ஏன்னா கேரளால நான் ஒரு 4 படம் பண்ணிருக்கேன். மம்முட்டி சார் கூட பண்ணிருக்கேன். ஷிகாரி ஷம்முன் ஃபர்ஸ்ட் படம் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இவர் படம் பண்ணிருக்கேன். இன்னும் 2 படம் மலையாளத்துல நடிச்சுட்டு இருக்கேன். இது எல்லா ஸ்டேட்ல உள்ள எல்லா மூவிஸ் என்ன சொல்லுவாங்க, தெலுங்கு இருக்கு, மலையாளம் இருக்கு, கன்னடா இருக்கு, பாலிவுட் இருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மலையாளத்துல பொறுத்த வரைக்கும் இது என்ன இன்சிடென்ட் 2016 நடந்த அது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதுல வந்து பல ஆர்டிஸ்டுகள் வந்து அதுல சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதுவும் அது கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூ வச்சு அதுக்கு ஒரு கமிட்டி வச்சு, விஷால் தலைமையில வச்சு ஒரு கமிட்டி வேற வச்சு நாங்க அதை பண்ணோம். நான் அங்க இருந்தப்போ ப்ரொடியூசர் கவுன்சில்ல அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் வந்து தமிழ்ல அது இருக்கு. ஏன்னா இவங்க வந்து இவங்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். சில இது அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றாங்க, சில விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில சொல்றாங்க, அவங்களும் ஒத்துழைச்சு பல விஷயங்கள் இருக்கும். திடீர்னு அவங்களே குறை சொல்ற விஷயங்கள் இருக்கு. அது முழுக்க முழுக்க வந்து தவறான விஷயம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹீரோயின்ஸ்க்கும் சரி, கோ ஆர்டிஸ்டுக்கும் சரி, ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கும் சரி, எந்த பெண்ணா இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். கேரளால வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஏன்னா மோகன்லால் சார் வரைக்கும் அதை ராஜினாமா பண்ணிருக்காங்க. அதனால இப்போ ஃபர்தர் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சு இனிமே அந்த மாதிரி தவறுகள் எதுவுமே வராத அளவுக்கும், முதல்ல நடந்த தவறுகளுக்கும் அதுக்கு என்ன தண்டனையோ அதுக்கு ஏத்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கரெக்டா தானே? நிறைய பெண்கள் புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண போறாங்க? அந்த கமிட்டி செயல்பட்டுதா? இல்ல 100% கமிட்டி செயல்பட்டுட்டு தான் இருக்கு. சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் உப்மா கம்பெனிக்கு போய் ஏமாந்துடாதீங்கன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 கோடி சின்ன படம் பட்ஜெட் போய் பண்ணாதீங்கன்னாங்க. ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா சின்ன படமே பண்ண வேணாம் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு. இல்ல அந்த அது முன்னாடி என்ன பேசினாருங்கிறதுல இந்த இதை சம்பந்த பொறுத்த வரைக்கும் நானும் ஏதோ சில ஆபீஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன். படம்னு சும்மா பூஜை போடுவாங்க, படம் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங் வேலைகள் நடக்கும், படம் டிராப் ஆகும். அது வந்து பினான்சியல் பிரச்சனையிலே இருக்கலாம், சில பேர் வந்து சில விஷயங்களுக்காகவும் இருக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கறதான் விஷால் சொல்லியிருக்காப்புல. அதோட நீங்க அதை சேர்க்காதீங்க. சோ இன்னைக்கு அவர் சொன்னது வந்து நல்ல விஷயம் தானே. செருப்பாலடி தானே சொன்னது நல்ல விஷயம். அவர் என்ன சொல்றாருன்னா, நடிகர் சங்கம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, புகார் வந்தா நடக்கும். ஒரு ஆர்டிஸ்டோட வெல்ஃபேரை வந்து பாதுகாக்க வேண்டியது தானே சங்கத்தோடைய கடமை. உங்களோட கருத்து? இல்ல கண்டிப்பா அது ப்ரொடியூசர் கவுன்சிலா இருக்கட்டும், நடிகர் சங்கமா இருக்கட்டும், அதாவது வந்து பெண் நடிகர்கள் மட்டும் இல்ல, ஆண் நடிகர்களுக்கும் பாதுகாப்பு அவசியம். சில நேரங்கள் வந்து பொய்யான புகார் கொடுத்து அது அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு ஒரு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் பெரிய இமேஜை கிரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்ப பாருங்க, அன்பார்ச்சுனேட்டா அது இந்த மாதிரி அதுல வந்து சில பேர் தவறு பண்ணிருக்கலாம், தவறு பண்ணாமே இருக்கலாம்ல, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால கமிட்டி தான் அதை முடிவு பண்ணணும். அதே இது வந்து தமிழ்ல வந்து ஆல்ரெடி நீங்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு போச்சு.
அதை வந்து இன்னைக்கு சூழ்நிலையில வந்து அது குறைக்கப்பட்டிருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. ம். ரொம்ப எழுதுறாங்க, ரொம்ப விமர்சிக்கிறாங்க. அவங்க கவலைப்படுறீங்க. இப்ப வந்து அது மாதிரி நடக்குதா? ஏன்னா இப்ப அது பண்ணல மாட்டீங்களா? ஏன் நான் வந்து தேவையில்லாத விஷயத்துல வந்து தலையிட வேணாம், தேவையில்லாத விஷயங்களை கமெண்ட் பண்ண வேணாம், அதே மாதிரி ஒரு சார்ந்த விஷயங்கள் படம் நடிக்க வேணாம் அப்படிங்கறதெல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால இனிமே நான் நடிக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப காமனான படங்களா இருக்கும். அது யார சார்ந்து இருக்காது, காமனா இருக்கும். உங்களுக்கே புரிஞ்சிருக்கு நான் சொல்ற விஷயம். அதனால காமனா இருக்கும். அதனால என்னைய இப்ப எனக்கு ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுதுன்னா அது என்ன மட்டும் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது என்னோட மனைவி, என்னோட குழந்தைகள், எனக்கு எல்லாம் இப்பதான் சின்ன குழந்தைகள் எல்லாமே. ஓகேங்களா? அப்போ அவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகும்போது வந்து அதோட பெயின் வந்து சரி நான் தைரியமா நின்றுவேன். எல்லாம் ஃபேமிலியில சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது அடுத்த கட்டம் அப்படிங்கிற போது அது கொஞ்சம் சர்வேலுக்கு ரொம்ப இடிக்கும். அதனால இன்னைக்கு ரொம்ப யோசிச்சு நான் ஒரு நடிகனா எந்த அளவுக்கு அப்படிங்கிறது மொத்த பிரஸுக்குமே தெரியும். என்னோட நடிப்பு திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நான் நல்ல நடிகனா இல்லையா அப்படிங்கிறது வந்து பிரஸுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்களே சில விஷயங்கள், சில படங்கள் என்னோட கேரக்டரை பாராட்டி இருக்காங்க, இது பண்றேன். சோ அதை நான் வந்து ஒரு பிளஸ்ஸா வச்சு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்கள் பண்ணணுங்கிற முடிவுல இருக்கேன். விஷால் சார் சொன்னாரு என்ன இந்த எலெக்ஷன் சரி ஸ்ட்ரைக்கு தேவையே கிடையாது, படம் எடுத்துடுறாங்க, அதை வந்து அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும்னு அந்த ஆதகத்தினால வந்து இது மாதிரி ஸ்ட்ரைக்கை வந்து எல்லாம் பேசி விட்டாக்குறாங்க, இது தேவையே கிடையாது சொல்லிட்டு காலையில சொல்லியிருக்காரு. அது உங்களோட கருத்து? அவர் நடிகர் சங்கத்துலன்னு சொல்லியிருப்பாரு. நான் ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்திருக்கேன். சோ சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகுறதுனாலதான் இவங்களும் அந்த ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஏன்னா நாங்க பாத்துருக்கோம்ல எவ்வளவு நான் வந்து ஆல்மோஸ்ட் என்ன நான் ஈசி மெம்பரா இருந்திருக்கேன், துணைத் தலைவரா இருந்திருக்கேன். பர்சனலா எனக்கு தெரியும் அஃபெக்ட் ஆகுறதுனாலதான் ஸ்ட்ரைக் பண்றாங்க. சில விஷயங்கள் ஒத்து போகாம இருந்திருக்கும். கியூ பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு இருக்கு, ஆர்டிஸ்ட் விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பல ஆசையும் ரெட் கார்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஒத்துழைக்காத போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றாங்க. அதாவது வரிசையா படமா எடுத்து இப்ப நீங்க சொன்னீங்களே சின்ன படம் எடுக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல, பெரிய படம் எடுக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. ஓகேங்களா? இன்னைக்கு சின்ன படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு 150 கோடி பிசினஸ் ஆயிருக்கு. சின்ன படங்கள் ஜெயிச்சிருக்கு, ஒரு நல்ல வசூல் ரீதியை கொண்டு வந்திருக்கு. அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதுக்காக தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கண்ட்ரோல். படம் எடுக்க கூடாதுன்னு விஷயம் கிடையாது, இது ஒரு கண்ட்ரோல். இப்ப இதுவே பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்ரி படம் தான். ஓகேங்களா? ஒரு சின்ன படத்தோட ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகேங்களா? அப்ப இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு, இந்த படத்துக்கு ஒரு பிசினஸ் இருக்கும், இந்த படத்துக்கு ஓடிடி, சேட்டலைட், டிஜிட்டல் இதுக்குன்னு இருக்கும். ஆஸ் ஆர்டிஸ்டா எனக்கு எவ்வளவு பிசினஸ் அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் போடுவாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ.